கிறிஸ்துவுக்குள்ளான சகோதர சகோதரிகளுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். 7 சபைகளை பற்றி நாம் பார்த்துட்டு வர்றோம். இந்த 7 சபை காலகட்டங்களில் சத்திய வெளிச்சத்தை கொடுப்பதற்கு கிறிஸ்து உபயோகித்த நட்சத்திர அங்கத்தினர்களை பற்றி நாம் படித்து கொண்டு வருகிறோம். அதில் 5வது நட்சத்திர அங்கத்தினராக பால்சார் ஹப்மேயர் என்கிற நட்சத்திர அங்கத்தினரை பற்றி நாம் இன்றைக்கு பார்க்கலாம். இவரும் மார்ட்டின் லூதர் விங்லியுடைய காலகட்டத்தை சேர்ந்தவர் தான். அதே சமகாலத்தில் வாழ்ந்தவர். அவர்களுக்கும் ஒரு 3 வருடத்துக்கு முன்பே பிறந்தவர். 1480வது வருடம் பவேரியா பகுதியைச் சேர்ந்த ஆக்ஸ்பர்க் என்கிற நகரத்துக்கு அருகில் இவர் பிறந்தார். இந்த பவேரியா பகுதி என்பது இன்றைக்கு ஜெர்மன் தேசத்தினுடைய தெற்கு பகுதியில் இருக்கிறது. இவர் ஒரு விவசாய குடும்பத்தில் பிறந்தாலும் நல்லா படித்திருக்கிறார். ஆரம்பத்தில் ஆக்ஸ்பர்கில் லத்தீன் பள்ளியில் படிக்கிறாரு. பிறகு 1505 ஆக்ஸ்பர்கில் யூனிவர்சிட்டியில் படித்து பட்டம் வாங்குகிறார். இவர் ஒரு போதகராக 1510 நியமிக்கப்படுறாரு. 1512 இன்க்ளோஸ்ட் என்கிற பல்கலைக்கழகத்தில் தியாலஜியில் டாக்டரேட் முடிக்கிறார். இந்த காலகட்டத்தில் ரீகன்ஸ்பர்க் கதீட்ரலில் முதன்மை போதகராக இருக்கிறார். 1521 வேல்ட்ஸ்டுட் நகரத்தின் முன்னணி போதகராக இருக்கிறார். இந்த வேல்ட்ஸ்டுட் நகரம் ஜெர்மனுக்குள்ளே இருக்குது. ஜெர்மன், சுவிட்சர்லாந்து, ஆஸ்திரியா இந்த எல்லை பகுதிகளில் இருக்குது. இந்த காலகட்டத்தில் இந்த பகுதியில் மற்றும் ஆஸ்திரியாவில் ஓரளவுக்கு மத சுதந்திரம் இருந்தது. ஆனால் அதற்கு பிறகு அப்படி இல்லை. ஆனால் ஹப்மேயர் ஒரு சிறுமந்தை வகுப்பாராக அந்த சிறுமந்தை இயக்கத்தை ஆரம்பிக்கும்படி ஒரு சீர்திருத்தத்தை ஆரம்பிக்கிறாரு. அப்போ அவர் ரோமன் கத்தோலிக்க மதம் மற்றும் ப்ராட்டஸ்டன்ட் அமைப்பில் இருக்கக்கூடிய தவறுகளுக்கு எதிராக கூட அந்த சத்தியங்களை கொடுக்குறாரு. நீங்கள் கத்தோலிக்கராகவோ அல்லது ப்ராட்டஸ்டன்ட் அமைப்பில் இருக்கிறனாலேயே ஒரு சிறுமந்தை வகுப்பாராக முடியாது. நீங்கள் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு உண்மையாகவே அந்த முழு மாற்றமடையும் பொழுது மட்டும்தான், அப்படிப்பட்டவர்களை மட்டும் கொண்டதாகத்தான் சபை வகுப்பு என்பது இருக்கிறது. யாரெல்லாம் முழுமையாக கிறிஸ்துவை அவர்களுடைய தலையாகவே ஏற்றுக்கொண்டு பாவம், தப்பறைகள், உலகத்தனம், சுயநலம் இவைகளிலிருந்து வெளிவந்திருக்கிறார்களோ அப்படிப்பட்டவர்களை கொண்டதாகத்தான் இந்த சபை வகுப்பு இருக்கிறது என்கிற இந்த சத்தியத்தை கொடுத்தாரு. பரிசுத்த பவுலுடைய நிருபங்களை ஆழ்ந்து படிக்க ஆரம்பிக்கிறாரு. மற்ற சமய அறிஞர்களோட விவாதிக்கிறாரு. இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக சீர்திருத்த கருத்துக்கள் அவர்கிட்ட வரும்போது 1522 இருந்து கத்தோலிக்க அமைப்பில் இருந்து வெளியே வர்றாரு. மார்ட்டின் லூதர், விங்லி, எராஸ்மஸ் இப்படிப்பட்டவர்களுடைய சத்திய கருத்துக்கள் இவர்கிட்ட ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துது. ஆரம்பகட்ட அனபாப்டிஸ்ட் வகுப்பினரும் இவர்கிட்ட ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துகிறாங்க. இந்த அனபாப்டிஸ்ட் ஒரு வகுப்பினராக அவர்களுடைய கோட்பாடுகளை வெளியிட்டது 1527. இந்த அமைப்பைச் சேர்ந்த மிச்சேல் செட்லர் என்பவர் அவர்களுடைய விசுவாச கோட்பாடுகளை அப்போ வெளியிட்டார். ஆனால் இதற்காக அவரை கைது செய்து உடனடியாக அவருக்கு மரண தண்டனை கொடுக்கப்பட்டது. இந்த அனபாப்டிஸ்ட் வகுப்பினருடைய அடிப்படையான சத்தியம் குழந்தை ஞானஸ்நானம் தவறு. வளர்ச்சியடைந்த பிறகு தங்களுடைய பிரதிஷ்டை அடையாளப்படுத்துறதுக்காக இந்த ஞானஸ்நானம் எடுக்கணும் என்பது தான் அவர்களுடைய அடிப்படையான சத்தியமாக இருந்தாலும் அதிலும் பல பிரிவுகள் உருவானது. இந்த அடிப்படை சத்தியம் இருந்தாலும் இந்த ஒவ்வொரு பிரிவினர்கிட்ட பார்த்திங்கனாலும் அவங்ககிட்ட ஒவ்வொருத்தட்டையும் ஒவ்வொரு விதமான தப்பறைகள் இருக்கும், சில சத்தியங்கள் இருக்கும். ஸோ இப்படி தான் இருந்தாங்க. ஹப்மேயர் இந்த அனபாப்டிஸ்ட் பிரிவினருக்கு இந்த சத்திய கருத்தில் ஆதரவாக இருந்தாலும் அவர் இந்த மத பிரிவை சேர்ந்தவர் கிடையாது. அவர் ஒரு நட்சத்திர அங்கத்தினராக இருக்கிறாரு. அவர் ஏராளமான சத்தியங்களை கொடுக்குறாரு. அதோடு இந்த ஞானஸ்நானத்தை பற்றிய சத்தியத்தையும் சரியாக கொடுக்குறாரு. 1525 சுவிட்சர்லாந்தை சேர்ந்த கான்ராட் கிரெபல் என்கிற சமயத்தலைவர் மூலமாக அடல்ட் பேப்டிசம் எடுக்கிறார். அதாவது பொதுவாக கிறிஸ்தவர்கள் குழந்தை ஞானஸ்நானம் தான் எடுப்பாங்க. குழந்தைகளாக இருக்கும்போதே ஞானஸ்நானம் எடுத்துருவாங்க. ஆனால் இவர் பிறகு வளர்ந்த பிறகு திரும்ப அதை எடுக்கிறார். இதற்கு சில மாதங்களுக்கு முன்பாகவே இவருடைய சிறப்பு உதவியாளராக இருந்த ஜார்ஜ் பிளாராக் என்பவர் இதே போன்ற ஞானஸ்நானத்தை ஏற்கனவே எடுத்திருந்தார். இப்போது இந்த ஹப்மேயர் எடுத்த பிறகு இவரை முன்மாதிரியாக வைத்து அப்போ வேல்ட்ஷட்டில் இருக்கக்கூடிய ஏராளமானவர்கள் இந்த சத்திய கருத்தை ஏற்றுக்கொண்டு பலரும் தொடர்ச்சியாக இந்த ஞானஸ்நானத்தை எடுக்க ஆரம்பித்தாங்க. அதாவது குழந்தைகளாக இருக்கும்போது கொடுக்கப்பட்ட ஞானஸ்நானம் அது சரியானது கிடையாது. நாம் இப்போது இந்த சத்தியத்தை எல்லாம் அறிந்து கொண்டு கிறிஸ்துவுக்கு அர்ப்பணித்திருக்கிறோம். அதை அடையாளப்படுத்துறதுக்காக இந்த ஞானஸ்நானத்தை எடுக்கிறோம். அந்த ஞானஸ்நானம் மூலமாக அதை அடையாளப்படுத்துகிறோம் அப்படின்னு சொல்லி இந்த ஞானஸ்நானத்தை எல்லாரும் விரும்பி எடுக்க ஆரம்பித்தார்கள். அவருடைய இந்த செயல்பாட்டின் மூலம் ரோமன் கத்தோலிக்க அமைப்பிலிருந்து அவர் முற்றிலுமாக வெளியே வந்துட்டார். ஸ்விங்லியுடைய ஒப்பிடும்போது ஹப்மேயர் ஒரு ரேடிக்கல் ப்ராட்டஸ்டன்ட் ரீஃபார்மர் தான். தீவிரமாக சத்திய கருத்துக்களை நடைமுறை வாழ்க்கையில் பின்பற்றுவது. ஆனாலும் ஹட்டேரைட்ஸ் மாதிரி மிகவும் தீவிரமாக இல்லை. ஹட்டேரைட்ஸ் அமைப்பினர் ஒரு ரேடிக்கல் குரூப்.
அப்மேயர் காலகட்டத்திற்கு பிறகு இந்த மொராவியன் என்கிற இந்த பவேரியா பகுதியில் உருவான ஒரு ப்ராட்டஸ்டன்ட் அமைப்பு தான் ஹட்டரைட்ஸ் என்கிற ப்ராட்டஸ்டன்ட் ரேடிக்கல் குரூப். இவங்க சத்திய கருத்துக்களை மிக தீவிரமாக நடைமுறை வாழ்க்கையில் பின்பற்றுவாங்க. அரசாங்கம் மற்றும் சமுதாய அமைப்புகள் இந்த சத்திய கருத்துக்களுக்கு ஏற்ப நடைமுறை வாழ்க்கையில் இல்லை அப்படிங்கிறதுனால இவங்க தனித்த ஒரு சமுதாய அமைப்பாகவே இயங்குனாங்க. அரசாங்கம் மற்றும் நிர்வாக காரியங்களில் எந்த விதத்துலையும் இவங்க தலையிட மாட்டாங்க, அதில் பங்கு கொள்ள மாட்டாங்க. முதலாம் இரண்டாம் சபை காலகட்டங்களில் ஆரம்பகால கிறிஸ்தவ சமுதாயம் எப்படி இருந்ததோ அதை போன்ற ஒரு நிலைக்கு வரணும் என்கிற நோக்கத்தோடு செயல்பட்டவர்கள். இவர் ஸ்விங்லி மற்றும் மற்ற சீர்திருத்தவாதிகளோட ஒரு நட்பை தொடர்பை ஏற்படுத்தி கொள்கிறாரு. அவர்களோடு இந்த சத்திய கருத்துக்களை விவாதிக்கிறார். சூரிச்சில் அக்டோபர் மாதம் 523 ஒரு விவாதம் நடக்க அதில் கலந்து கொள்கிறார். அப்போ மற்ற சீர்திருத்தவாதிகள் மற்றும் ஸ்விங்லி இவர்களுடைய சத்தியங்களோடு இவருடைய கருத்தும் ஒத்துப்போகிறது. இவர்கள் வெளிப்படையாக கத்தோலிக்க மதத்துடைய பல தவறுகளை சுட்டி காட்டுறாங்க. அவர்களுடைய சிலை வணக்கம், மாஸ் என்கிற திருப்பலி பூஜை, இந்த தவறுகளெல்லாம் அவங்க வெளிப்படையாக சொல்கிறாங்க. ஆனால் குழந்தை ஞானஸ்நானம் என்ற இந்த கருத்தில் தான் ஸ்விங்லிக்கும் இவருக்கும் கருத்து வேறுபாடு வருது. ஆனால் அப்மேயர் இந்த விஷயத்தில் மிகச்சரியான சத்தியத்தை கொடுத்தாரு. ஏன்னா வேதாகமும் அதை தான் சொல்லுது. எப்பொழுது கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்கிறார்களோ, எப்பொழுது அவர்கள் மனமாற்றம் அடைகிறார்களோ, அப்பொழுது அவர்கள் தங்களை அர்ப்பணிக்கும் போது அங்கே அடையாளமாக அந்த ஞானஸ்நானத்தை எடுக்க வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கு. அப்போஸ்தலர் 8:12. தேவனுடைய ராஜ்யத்துக்கும் இயேசு கிறிஸ்துவினுடைய நாமத்துக்கும் ஏற்றவைகளை குறித்து பிலிப்பு பிரசங்கித்ததை அவர்கள் விசுவாசித்த போது புருஷரும் ஸ்திரீகளும் ஞானஸ்நானம் பெற்றார்கள். அப்போஸ்தலர் 2:36 இருந்தும் இது சம்பந்தமான காரியங்களை நீங்கள் படிக்கலாம். ஆகையினால் நீங்கள் சிலுவையில் அறைந்த இந்த இயேசுவையே தேவன் ஆண்டவரும் கிறிஸ்துவுமாக்கினார் என்று இஸ்ரவேல் குடும்பத்தார் யாவரும் நிச்சயமாய் அறிய கடவர்கள் என்றான். இதை அவர்கள் கேட்ட பொழுது இருதயத்திலே குத்தப்பட்டவர்களாகி பேதுருவையும் மற்ற அப்போஸ்தலரையும் பார்த்து, சகோதரரே, நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றார்கள். பேதுரு அவர்களை நோக்கி, நீங்கள் மனம் திரும்பி ஒவ்வொருவரும் பாவ மன்னிப்புக்கென்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஞானஸ்நானம் பெற்றுக்கொள்ளுங்கள். அப்பொழுது பரிசுத்த ஆவியின் வரத்தை பெறுவீர்கள். இன்னும் அநேக வார்த்தைகளாலும் சாட்சி கூறி மாறுபாடுள்ள இந்த சந்ததியை விட்டு விலகி உங்களை ரட்சித்துக் கொள்ளுங்கள் என்றும் புத்தி சொன்னான். அவனுடைய வார்த்தையை சந்தோஷமாய் ஏற்றுக்கொண்டவர்கள் ஞானஸ்நானம் பெற்றார்கள். அன்றைய தினம் ஏறக்குறைய 3000 பேர் சேர்த்து கொள்ளப்பட்டார்கள். 1523 சுவிட்சர்லாந்தில் நடந்த இந்த விவாதங்கள்லேயே ஸ்விங்லியோட சேர்ந்து ரீஃபார்ம் மூமெண்ட்டில் இருந்தவர்கள்ட்டையே ஒரு பிரிவு வருது. திருப்பலி பூஜை சம்மந்தமான காரியங்களில் நம்ம என்ன முடிவெடுக்கணும் அப்படின்னு அவங்க கேட்கும்போது ஸ்விங்லி சிட்டி கவுன்சில் கூடி அவங்க முடிவெடுப்பாங்க, அதன்படி செயல்படலாம் அப்படின்னு சொல்கிறாரு. ஸ்விங்லி இப்படி அந்த அரசாங்க அமைப்புகள், நிர்வாக அமைப்பு இதோடு சேர்ந்து செயல்படணும்னு நினைப்பார். ஆனால் இதில் ரொம்ப தீவிரமாக இருக்கக்கூடியவர்கள் தேவனுடைய பரிசுத்தாவினால் இந்த முடிவு ஏற்கனவே எடுக்கப்பட்டு விட்டது என்றார்கள். அதாவது இந்த நிர்வாக அமைப்புகள், அரசாங்க அமைப்புகள் அவங்க கூடி முடிவெடுத்து அதை சார்ந்து நம்ம அப்படி இருக்கக்கூடாது. தேவனே அவருடைய பரிசுத்தாவின் மூலமாக இவைகள் தப்பறைகள் அப்படின்னு நமக்கு வெளிப்படுத்திச்சார். அதனால் அதன்படி தான் நம்ம முடிவெடுக்க வேண்டும் என்கிற கருத்தோடு இருந்தார்கள். இதனால் இவங்க ஸ்விங்லிட்ட இருந்து பிரிந்து தனியாக கூட ஆரம்பித்தாங்க, தனியாக செயல்பட ஆரம்பித்தாங்க. இவர்களில் ஒருத்தரான வில்லியம் ரூப்ளின் என்பவர் குழந்தை ஞானஸ்நானத்துக்கு எதிராக பிரசங்கம் பண்ண ஆரம்பித்தார். சூரிச் நகரம் மற்றும் அதை சுற்றியுள்ள கிராமங்கள், இந்த பகுதிகளெல்லாம் அங்கே இருக்கக்கூடிய தாய்மார்கள்ட்ட உங்கள் குழந்தைகளுக்கு நீங்கள் ஞானஸ்நானம் எடுக்காதீங்க என்று பிரசங்கம் செய்தார். ஆனால் சூரிச் கவுன்சில் யாரெல்லாம் இப்படி குழந்தை ஞானஸ்நானம் எடுக்கவில்லையோ அவர்களையெல்லாம் நகரத்தை விட்டு நாங்கள் வெளியேற்றிடுவோம் அப்படிங்கிற முடிவு எடுத்தாங்க. அப்போ இந்த அமைப்பில் இருந்த கான்ட்ராட் கிரப்பல் என்பவர் தன்னுடைய குழந்தைக்கு ஞானஸ்நானம் எடுக்க மறுக்கிறார். 1525 இந்த அமைப்பில் இருந்த 16 உறுப்பினர்கள் ஒன்று கூடுறாங்க. அப்போது அப்மேயருடைய ஸ்பெஷல் ஹெல்ப்பராக இருந்த ஜார்ஜ் பல்ராக் என்பவர் திரும்பவும் ஞானஸ்நானம் எடுக்க முடிவெடுக்கிறார். அப்போ அவர் என்ன சொல்கிறாருன்னா, கிறிஸ்தவ விசுவாசத்தின் அடிப்படையிலும் சத்திய அறிவின் அடிப்படையிலும் நான் ஞானஸ்நானம் எடுக்க விரும்புகிறேன் என்று சொல்லி கான்ட்ராட் கிரப்பல்கிட்ட தனக்கு ஞானஸ்நானம் கொடுக்கும்படி வேண்டுகிறார். கான்ட்ராட் அவருக்கு ஞானஸ்நானம் கொடுக்கிறார். இப்படி இந்த பிளாராக் முதலாவதாக பேப்டிசம் எடுத்த பிறகு இன்னும் அநேகர் முன்வந்து இதே போல் ஞானஸ்நானம் எடுத்தார்கள்.
ஹப்மேயருடைய எழுத்துக்கள்னு பார்க்கும்போது 1524 வால்ஷட் நகரத்தில் மற்ற சீர்திருத்த தலைவர்களோடு 18 சத்திய கருத்துக்களை வெளியிடுறாரு. அந்த காலகட்டத்தில் வெளிப்பட்ட பல சத்தியங்களோடு இவருடைய இந்த கருத்துக்களும் ஒத்துப்போனது. கிறிஸ்துவின் ஈடுபலி மீதான அந்த விசுவாசம் அதுதான் ரட்சிப்புக்கான ஒரே வழி. அதேபோல் இந்த திருப்பலி பூஜை என்கிற அந்த ஒரு புனிதமான பூஜையாக செய்கிறதெல்லாம் நிறுத்தப்படணும். அது ஒரு அடையாளமாக கொடுக்கப்பட்டது தான். இப்படி மார்ட்டின் லூதர், ஸ்விங்லி போன்ற மற்ற ஸ்டார் மெம்பர்ஸுடைய அந்த சத்திய கருத்துக்களை தான் இவரும் போதிக்கிறார். அப்போ இவர்களுடைய காலகட்டத்தில் ஜெர்மனியில் விவசாயிகள் போராட்டம் பெரிய அளவில் நடந்தது. விவசாயிகள் அந்த காலகட்டத்தில் அடிமைகளை போல் இருந்தாங்க. ஃபியூடல் சிஸ்டம் என்கிற அந்த அமைப்பு தான் இருந்தது. அப்போ அந்த நில பிரபுக்கள்கிட்ட தான் அந்த நிலங்கள்லாம் இருக்கும். இவர்களுக்கு மிக குறைந்த கூலி தான் கிடைக்கும். இவர்களுக்கு பல வசதிகள் கிடையாது. விலைவாசி அதிகமாக இருந்தது. இப்படி பல பிரச்சனைகள் அவங்களுக்கு இருந்தது. அப்படிப்பட்ட நிலையில் இதற்கு மேலும் வாழ்வதற்கு வழி இல்லை என்கிற நிலையில் விவசாயிகள் பெரிய அளவில் புரட்சி செய்ய ஆரம்பித்தார்கள். 1524-25 வருடங்களில் த ஹோலி ரோமன் எம்பையர் முழுவதுமாக இந்த விவசாயிகள் புரட்சி என்பது நடந்தது. பிரெஞ்சு புரட்சிக்கு முந்தைய ஒரு மிகப்பெரிய புரட்சி அப்படின்னா அது இதுதான். அப்பொழுது மார்ட்டின் லூதர் இந்த காரியங்களில் விவசாயிகளுக்கு ஆதரவாக செயல்பட்டார். அந்த காலகட்டத்தில் தாமஸ் மன்சீர் என்பவர் இந்த விவசாயிகளுக்கு ஆதரவாக செயல்படுறாரு, ரொம்ப தீவிரமாக செயல்படுறாரு. இவர் ஆரம்பத்தில் புராட்டஸ்டன்ட் சீர்திருத்தவாதியாக இருந்தார். மார்ட்டின் லூதருடைய அந்த சீர்திருத்த அமைப்பிலும் இருந்தார். ஆனால் பிறகு ரோமன் கத்தோலிக்க அமைப்பிலும் இல்லாமல், புராட்டஸ்டன்ட் அமைப்பிலும் இல்லாமல் ஒரு புது அமைப்பாக செயல்பட ஆரம்பித்தார். இவர் விவசாயிகளுக்கு ஆதரவாக செயல்படுறேன் அப்படின்னு சொல்லி அவர்களுக்கு தலைமை தாங்கி அந்த போராட்ட குழுவுக்கு ஒரு கமாண்டர் போலவே செயல்பட்டார். இப்படி அந்த விவசாயிகள் போராட்டம் மிகப்பெரிய அளவில் ஒரு வன்முறை போராட்டமாக, ஒரு யுத்தம் போல நடந்தது. இவரும் அதை தீமைக்கு எதிரான ஒரு மிகப்பெரிய போராட்டமாக வர்ணித்து அதில் கலந்து கொள்கிறார். இப்படிப்பட்ட இந்த வன்முறை போராட்டத்தால் 1,00,000க்கும் மேலான விவசாயிகள் பலியானார்கள். இப்படி விவசாயிகள் வன்முறையை கையில் எடுத்து போராடுவதை கண்டித்து மார்ட்டின் லூதர் பிரச்சாரம் பண்ணார். ஹப்மேரும் இந்த தாமஸ் மன்சீருக்கு எதிராக பேசினார். ஏன்னா இவர்களுடைய இந்த தீவிரவாத போராட்டத்தால் விவசாயிகள் 1,00,000க்கு மேலே பலியாக இருக்கிறாங்க. அதனால் இந்த மாதிரியான வன்முறையை தூண்டுற மாதிரி இப்படி நடக்கிறது சரியில்லை அப்படின்னு கண்டித்தார். இந்த காலகட்டத்தில் சுவிட்சர்லாந்தில் இருக்கக்கூடிய நிக்கோலஸ் ஸ்டார்க் என்கிற ஒரு போதகர் இந்த உலகத்தின் அழிவு நெருங்கி விட்டது, உடனடியாக உலகத்துக்கு மிகப்பெரிய அழிவு வரப்போகிறது என்கிற மாதிரி பிரச்சாரம் பண்ணிகிட்டு இருந்தார். அதனால் இவரும் நன்மைக்கும் தீமைக்குமான இறுதி யுத்தம் இதுதான் அர்மகதோன் என்கிற கருத்தில் அந்த போராட்டங்களில் அதிக தீவிரமாக ஈடுபட்டுக்கிட்டு இருந்தார். அதே போல் 1524 இந்த பவேரியா பகுதி, ஆஸ்திரியா பகுதிகளிலையும் இந்த விவசாயிகளுடைய போராட்டம் நடக்குது. அப்போ ஹப்மேயர் அவர்களுக்கு ஆதரவாக செயல்படுறார். அதனால் ஆஸ்திரியா திரும்பவும் அந்த பிரதேசத்தை கத்தோலிக்க சமுதாய அமைப்பாக மாற்ற முயற்சி எடுக்குது. அதனால் ஹப்மேயர் அங்கேருந்து வெளியேற வேண்டியது இருக்குது. அதனால் வால்ஷட் நகரத்தை விட்டு அவர் வெளியேறி போகிறார். ஹப்மேயர் சுவிட்சர்லாந்தில் ஜூரிச் நகரத்துக்கு வர்றாரு. இந்த நகரம் அவருக்கான ஒரு பாதுகாப்பை கொடுக்கும் என்று நம்பி வர்றாரு. இங்கே ஜோஹன் எர்க் என்கிற ஒரு போதகர், கத்தோலிக்க தியாலஜியன் இருக்கிறாரு. இவர் மார்ட்டின் லூதருக்கு எதிராக பல விவாதங்களை நடத்தினவர். இவர் ஒரு காலத்தில் ஹப்மேயருக்கு ஆசிரியராக இருந்தவர். ஆனால் இப்படிப்பட்டவர்கள் இந்த சத்தியத்தை கொடுக்கக்கூடியவர்களை, புராட்டஸ்டன்ட் அமைப்புக்கு எதிராக பேசக்கூடியவர்களை எல்லாம் மத துரோகிகள் அப்படின்னு தீர்க்கிறதுனால கத்தோலிக்க இன்குசிஷன் அமைப்பும் அப்படிப்பட்டவர்களை நடுவிதில் கம்பத்தில் வைத்து எரிக்கிறது, அவங்கள சித்திரவதை பண்ணி கொள்வது, இதையெல்லாம் செய்து கொண்டிருந்தது. அப்போது போப்பு மார்க்கத்துடைய அதிகாரத்தோட ஐரோப்பா முழுவதுமே இந்த இன்குசிஷன் அமைப்பு சத்தியத்தை கொடுக்கிறவர்களையும் கத்தோலிக்க அமைப்புக்கு எதிராக பேசுகிறவங்களையும் படுகொலை செய்து கொண்டிருந்தது. அதனால் சுவிட்சர்லாந்தில் அங்கே இருக்கக்கூடிய கத்தோலிக்க தியாலஜியன் ஜோஹனுக்கு எதிராக இவர் எழுதும்போது, இப்படி நீங்கள் கத்தியையும் தீயையும் வைத்து உங்கள் எதிரிகளை அழிக்கணும்னு நினைக்கிறீங்க. ஆனால் நீங்கள் ஒரு உண்மையான கிறிஸ்தவன் என்றால் உங்களுக்கு எதிராக நிற்கிறவங்க மத துரோகிகளாகவே இருந்தாலும் கூட நீங்கள் பட்டயத்தையும் அக்னியையும் வைத்து அல்ல, நீங்கள் பொறுமையையும் ஜபத்தையும் வைத்து தான் அவர்களுக்கு எதிராக போராட வேண்டும் அப்படின்னு எழுதினார். ஆனால் இப்படி கத்தோலிக்க மத கருத்துக்கு எதிராக பேசுகிறவங்களை கம்பத்தில் கட்டி வைத்து எரிப்பது என்பது பிசாசுடைய கண்டுபிடிப்பு என்று அவர்களை கண்டித்தார். கத்தோலிக்க அமைப்பு மற்றும் புராட்டஸ்டன்ட் அமைப்புகள் கூட இவருக்கு எதிராக இருந்ததுனால இவர் தொடர்ந்து உயிர்த்தப்ப அவர் ஓட வேண்டிய நிலை ஏற்பட்டது. அப்போ வால்ஷட்டில் இருந்து ஜூரிச் நகரத்துக்கு வர்றாரு. அங்கே தனக்கான பாதுகாப்பு கிடைக்கும்னு நம்பி அங்கே வர்றாரு. வால்ஷட்லேயும் அவருடைய சத்திய கருத்துக்களுக்கு ஆதரவு இருந்தது, மக்களுடைய ஆதரவு இருந்தது. ஆனாலும் ஆஸ்திரியா அரசாங்கம் கத்தோலிக்க மத அமைப்புக்கு ஆதரவாக, போப்புக்கு ஆதரவாக செயல்பட ஆரம்பித்ததுனால இவர் அந்த வால்ஷட்டில் இருந்து வெளியே வர வேண்டியதாக இருந்தது. ஜூரிச் பாதுகாப்பான இடம்னு அங்கே வர்றாரு. அங்கேயும் அவருக்கு பாதுகாப்பு இல்லை.
அங்கே அவர் இந்த குழந்தை ஞானஸ்நானம் பற்றிய கருத்துக்களை கொடுக்கும்போது அது தவறு, நீங்கள் ஸ்விங்லியோட இதை பற்றி பேச வேண்டும் அப்படின்னு வற்புறுத்தப்பட்டார். ஆனால் அதே நேரத்தில் அவரை கைது செய்து அவரை சித்திரவதை பண்ணாங்க, சாப்பாடு கொடுக்காம சிறையில் போட்டு அடித்தாங்க, இப்படி அவரை கொடுமைப்படுத்தினாங்க. ப்ராட்டஸ்டன்ட் அமைப்பினருக்கு ஜெர்மனியில் சில பகுதிகள், சுவிட்சர்லாந்தில் ஆதரவு இருந்தாலும் ஹப்மேயருடைய ஆதரவாளர்களுக்கும் இந்த அனபாப்டிஸ்ட் ப்ராட்டஸ்டன்ட் பிரிவினருக்கும் எந்தவித ஆதரவும் இல்லை. இவர்களை கத்தோலிக்க மதத்தினரும் ப்ராட்டஸ்டன்ட் பிரிவினருமே விரட்டி அடித்தார்கள். இப்படி அவர் சித்திரவதை பண்ணப்பட்டதால் அவருடைய உடல் நலம் மிக மோசமாகிறது. இப்படிப்பட்ட கடுமையான சூழலில் அவருடைய கருத்துக்களில் இருந்து அவர் பின்வாங்கணும்னு அழுத்தம் கொடுக்குறாங்க. என்னுடைய கருத்துக்களை வாபஸ் வாங்கிக் கொள்கிறேன் அப்படின்னு சொல்லுங்கள் அப்படின்னு வற்புறுத்துகிறாங்க. அப்போ அவர் என்ன சொல்கிறாருன்னா, நான் தவறுகள் செய்திருக்கலாம், என்கிட்ட தவறுகள் இருக்கலாம், ஏன்னா நானும் ஒரு மனுஷன்தான், ஆனால் கண்டிப்பாக நான் மத துரோகி கிடையாது அப்படின்னு சொல்கிறாரு. ஆனாலும் அந்த சித்திரவதைகளில் இருந்து தப்புறதுக்கு வேறு வழி இல்லை என்கிற நிர்பந்தத்தில் அவர் தான் சொன்ன கருத்துக்களை திரும்ப பெறுவதாக சொல்லி அதனால் பின்னால் அவர் விடுதலையும் அடைகிறார். ஆனாலும் பின்னால் அவர் அதை திரும்பவும் வாபஸ் வாங்கிக்கிறார். என்னுடைய கருத்துக்களை திரும்ப பெறுகிறேன் அப்படின்னு பின்வாங்கினது தவறு அப்படின்னு அவர் ஒத்துக்கொண்டு தொடர்ந்து அந்த சத்தியத்துக்காக நிற்பேன் அப்படிங்கிறத தெளிவுபடுத்துகிறாரு. இப்படிப்பட்ட போராட்டங்களில் ஹப்மேரை துன்புறுத்தக்கூடியவர்களுக்கு எதிராக நின்று அவருக்கு துணையாக நின்று போராடினதில் அவருடைய மனைவிக்கு முக்கிய பங்குண்டு. எலிசபெத் ஹியூக்லின் என்கிற அவருடைய மனைவி இவருடைய போராட்டங்களில் எல்லாம் அவருக்கு உறுதுணையாக அவர் கூட இருந்தாங்க. இதனால் இவர் ஜூரிச்சில் இருந்து வெளியேறி ஜெர்மனியில் இருக்கக்கூடிய மொராவியன் என்கிற நகரத்துக்கு போகிறார். இவருக்கு பாதுகாப்பை கொடுக்கக்கூடிய ஒரு அடைக்கலம் கொடுக்கக்கூடிய நகராக அது இருக்கிறது. அந்த நகரத்தில் நிக்கோலஸ்பர்க் என்கிற ஒரு உயர் குலத்தை சேர்ந்தவர் இவருக்கு பாதுகாப்பும் ஆதரவும் கொடுக்குறாரு. ஹப்மேர் அந்த நகரத்தில் இருந்து அங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு தன்னுடைய விசேஷமான சத்தியங்களை கொடுக்குறாரு. அங்கே இருக்கக்கூடிய மக்களும் இவருடைய போதனைகளை ஏற்றுக்கொள்கிறார்கள். இப்படி அன்றைய ஐரோப்பாவில் கத்தோலிக்க மதத்தாலும் ப்ராட்டஸ்டன்ட் அமைப்பினராலும் துரத்தப்படுகிற ஹப்மேர் போன்ற சகோதரர்களுக்கு அடைக்கலம் கொடுக்கக்கூடிய ஒரு நகரமாக அது இருந்தது. அதனால் அப்படிப்பட்ட சகோதரர்களுடைய ஊழியத்தின் மையப்பகுதியாக அது இருந்தது. ஹப்மேயருடைய ஊழியத்தின் உச்சகட்ட பகுதியாக இது இருந்தது. அவர் ஏராளமான எழுத்து படைப்புகளை இங்கிருந்து வெளியிட்டார். ஏராளமான சத்தியங்களுக்கு பல்வேறு கோணங்களில் இருந்து இன்னும் தெளிவாக கொடுத்தார். அவர் எந்த ஒரு சத்தியத்தை கொடுக்கும் போதும் அவற்றை தெளிவாகவும் முழுமையாகவும் சரியாக புரிந்து கொண்டு மற்றவர்களுக்கு கொடுக்கும் அளவு அப்படிப்பட்ட மிகச்சிறந்த ஒரு சிந்தனையாளராக இருந்தார். அது மட்டுமல்ல, பல சத்தியங்களை மிகச்சிறப்பான கட்டுரைகளாக எழுதக்கூடியவராக இருந்தார். அது மட்டுமல்ல, பல தப்பறைகளுக்கு எதிராக மிக சிறப்பாக விவாதித்து சத்தியங்களை கொடுக்கக்கூடிய திறன் பெற்றவர். மொராவியால ஹப்மேருக்கு மக்களுடைய ஆதரவு இருந்தாலும் கூட ஆஸ்திரிய அரசாங்கத்தால் இவர் 1527 சிறைப்பிடிக்கப்பட்டார். அவருக்கு உண்மையாக உறுதுணையாக இருந்த அவருடைய மனைவியும் சிறைப்பிடிக்கப்படுறாங்க. ஆஸ்திரியாவில் வியன்னா நகரில் சிறை வைக்கப்படுறாங்க. அங்கே அருகில் இருக்கக்கூடிய ஒரு கோட்டையில் வைத்து அவரை விசாரிக்கிறாங்க. அவர் மீது வைக்கப்பட்ட குற்றச்சாட்டுகள் என்னென்னா, அவருடைய கோட்பாடுகள் எல்லாம் தவறானதாக இருக்குது, தவறான நோக்கத்தோடு செயல்பட்டார், சமுதாயத்தில் குழப்பத்தையும் கலகத்தையும் ஏற்படுத்தக்கூடியவராக செயல்பட்டார். இப்படிப்பட்ட குற்றச்சாட்டுகளை வைக்கிறாங்க. குழந்தை ஞானஸ்நானத்தை எதிர்த்ததால் ப்ராட்டஸ்டன்ட்களும் சரி கத்தோலிக்கர்களும் சரி அவரை மத விரோதியாகவே பார்த்தார்கள். இவர் தன்னுடைய கருத்தில் இருந்து பின்வாங்க மறுத்து விட்டார். அதனால் மார்ச் மாதம் 10ஆம் தேதி 1528 வருடம் அவர் வியன்னாவில் கம்பத்தில் கட்டி வைக்கப்பட்டு எரித்து கொல்லப்பட்டார். அவர் விசுவாசித்த சத்தியத்துக்காக உயிரை கொடுத்து இப்படியாக இரத்த சாட்சியாக மரித்திருக்கிறார். 3 நாட்கள் கழித்து அவருக்கு உண்மையாக இருந்த அவருடைய மனைவியையும் கொன்றார்கள். அவர்களுடைய கழுத்தில் கல்லை கட்டி அந்த டேனியூப் நதியில் மூழ்கடித்து கொன்றார்கள். பிறகு அவருடைய உடலை எரித்து விட்டார்கள். இவருடைய மரணம் பிற்காலத்தில் அரசாங்கம் எப்படியெல்லாம் மனிதர்களுடைய சுதந்திரத்தில் தலையிடுது, பிற்போக்குத்தனமான மத கருத்துக்களை வைத்து கொண்டு அதனால் மனிதர்களை ஒடுக்கி அவர்களை படுகொலை செய்கிற அளவு இவங்க இந்த அரசாங்கம் செயல்படுகிற காரியங்களெல்லாம் பிற்காலத்தில் விவாதத்துக்கு கொண்டு வந்தாங்க. 1527 இவர் எழுதிய சில கட்டுரைகளில் ஆன் ஃப்ரீவில் என்கிற தலைப்பில் எழுதும்போது மார்ட்டின் லூதர் ஸ்விங்லி போல அல்லாமல் ரட்சிக்கப்படுவதற்கான இந்த வேளையில் பொறுப்பு மனிதர்கள் மேலே தான் இருக்குது என்பதாக எழுதியிருந்தார். ரட்சிக்கப்படுவதற்கான மனிதர்களுடைய பங்கு, அவர்கள் முடிவெடுக்கணும், அவர்கள் பொறுப்போடு நடந்து கொள்ள வேண்டும் என்பதை வலியுறுத்தி இருந்தார். ஏன்னா பொதுவாக கிறிஸ்தவ மண்டலத்தில் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டால் போதும், தங்களை அர்ப்பணித்தால் போதும், அதற்கு பிறகு தேவன் பார்த்து கொள்வார். இவர்களுடைய வளர்ச்சி
புதிய மனிதனாக இவர்கள் வளர்ச்சி அடைவது, ரட்சிக்கப்படுறது எல்லாமே தேவன் பார்த்து கொள்வார் என்கிற கருத்து இருந்ததுனால, அப்படி இல்லை, அந்த பொறுப்பு உங்ககிட்ட தான் இருக்குது, நீங்கள் தான் முடிவெடுக்கணும் என்கிற கருத்தை கொடுத்தார். ஆனால் சரியானபடி பார்த்தால் முதலாவது தேவன் தான் பொறுப்படுத்தி இந்த காரியங்களை செய்கிறாரு. மனிதர்களை ரட்சிப்பதற்கான திட்டத்தை அவர் தான் தீட்டுறாரு. அந்த திட்டத்தின்படி நம்மை மரணத்தில் இருந்து மீட்க கிறிஸ்துவை ஈடுபலியாக அனுப்புகிறாரு. அவர் மூலமாக சத்தியத்தை கொடுத்து இப்படி சத்தியத்துக்குள்ளே நம்மை கொண்டு வர்றாரு. அந்த சத்தியங்களை நாம் புரிந்து கொள்வதற்கான எல்லாவித உதவிகளையும் செய்கிறார். இதை எல்லாமே தேவன் தான் செய்கிறார் இல்லையா? எந்த மனிதர்களும் கேட்கக்கூட இல்லை. ஆனாலும் சத்தியத்தை கொடுக்கும்போது அந்த அழைப்பை ஏற்றுக்கொண்டு வருவதற்கான அந்த முடிவை எடுக்கிறது மனிதர்கள் தான். ஆனால் அப்படி எடுத்து வந்த பிறகு நமக்கு தேவையான சத்தியத்தை கொடுக்கறது, அவருடைய பரிசுத்தாவியை கொடுத்து நம்மை வழி நடத்துவது எல்லாம் தேவன் தான் செய்கிறாரு. எபேசியர் 2:8-10. கிருபையினாலே விசுவாசத்தைக் கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள். இது உங்களால் உண்டானதல்ல, இது தேவனுடைய ஈவு. ஒருவரும் பெருமை பாராட்டாதபடிக்கு இது கிரியைகளினால் உண்டானதல்ல. ஏனெனில் நற்கிரியைகளைச் செய்கிறதற்கு நாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் சிருஷ்டிக்கப்பட்டு தேவனுடைய செய்கையாயிருக்கிறோம். அவைகளில் நாம் நடக்கும்படி அவர் முன்னதாக அவைகளை ஆயத்தம் பண்ணியிருக்கிறார். நம்ம புது மனுஷனாக உருவாவதற்கு வளர்ச்சியடைய தேவையான காரியங்களை கொடுத்து பரிபாலிக்கிறவர், வழி நடத்துகிறவர் அவர் தான். அதே நேரத்தில் நம்முடைய பங்கும் இருக்கிறது. அப்போது நாம் இந்த சத்தியங்களை எடுத்துக்கொண்டு தேவனுக்கு கீழ்ப்படுகிறது, குணாம்சத்தில் வளர்ச்சி அடைகிறது எல்லாமே நாம் முடிவெடுக்க வேண்டியது. நாமும் அதில் பொறுப்பெடுத்து செயல்பட வேண்டியது இருக்குது. அப்போ ரட்சிப்புக்கான எல்லா காரியங்களையும் எல்லா உதவிகளையும் அவர் செய்கிறாரு, அவர் வழிகாட்டுகிறார். ஆனால் இதற்கெல்லாம் நாம் அவருக்கு கீழ்ப்படிய வேண்டும். நம்முடைய ரெஸ்பான்சிபிலிட்டியும் இருக்குது. தேவனுக்கேற்ற இருதயம் நம்மிடம் இருந்தால் நம்மிடம் நல்ல நோக்கங்களையும் புதிய மனதையும் உருவாக்குவதற்கு எல்லா உதவிகளையும் அவர் செய்வார். பிலிப்பியர் 2:12-13. ஆதலால் எனக்கு பிரியமானவர்களே, நீங்கள் எப்பொழுதும் கீழ்ப்படுகிறபடியே நான் உங்களுக்கு சமீபமாயிருக்கும் பொழுது மாத்திரமல்ல, நான் தூரமாயிருக்கிற இப்பொழுதும் அதிக பயத்தோடும் நடுக்கத்தோடும் உங்கள் ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படுங்கள். ஏனெனில் தேவனே தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படி விருப்பத்தையும் செய்கையையும் உங்களில் உண்டாக்குகிறவராயிருக்கிறார். சத்தியம் கிடைக்காத இருண்ட காலங்களில் அவங்ககிட்ட பல தப்பறைகள் கூட இருந்தது. இப்போ உதாரணமாக ஹம்மேயர் யூதர்களுக்கு எதிரான நிலைப்பாட்டில் ஆரம்பத்தில் இருந்தார். சில பகுதிகளில் இருந்து யூதர்களை வெளியேற்றுவதற்கு கூட இவரும் துணையாக இருந்தார் என்று சொல்லப்படுகிறது. இதே போல் மார்ட்டின் லூதரும் கூட யூதர்களுக்கு எதிராக எழுதியிருக்கிறார், பேசியிருக்கிறார் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ இவங்க பரிசுத்தவான்களாக இருந்தாலும் ஏன் இப்படி செயல்பட்டுருக்காங்க, அப்படி செயல்படலாமா அப்படிங்கிற கேள்வி வந்தாலும் அந்த காலகட்டத்தில் கிடைத்த கொஞ்சம் வெளிச்சத்தையும் பயன்படுத்தி அவங்க குணாம்சத்தில் வளர்ச்சியடைந்து கொண்டே தான் இருந்தாங்க. ஹம்மேயர் கூட பிற்காலத்தில் நான் அப்படி யூதர்களுக்கு எதிராக பேசியிருக்கக்கூடாது, நான் அவர்களுக்கு ஆதரவாக இருந்திருக்கணும், அவர்களிடமும் அன்பு செலுத்தி இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். அப்போ அந்த இருண்ட காலங்களில் அவங்களுக்கு மிக குறைந்த சத்தியம் வெளிச்சம் கிடைத்தாலும் கூட அவங்க அதை பயன்படுத்தி சத்திய அறிவை வளர்த்து கொண்டு தான் இருந்தாங்க, குணாம்சத்திலும் வளர்ச்சி அடைந்து கொண்டு தான் இருந்தாங்க. ஏன்னா அவங்க பரிசுத்தவான்களாக தகுதி பெறுவதற்கு தியாக அன்பிலேயே வளர்ச்சி அடையணும். கண்டிப்பாக அவர்கள் அந்த தியாக அன்பில் வளர்ந்து கொண்டு தான் இருந்திருப்பாங்க. அப்போது சீர்திருத்தவாதிகளுக்கு இடையே அல்லது இந்த பரிசுத்தவான்களுக்கு இடையே கூட ஒத்த கருத்து இல்லாமல் இருந்தாலும் அவர்களெல்லாம் ஒரே ஸ்பிரிட்டோடு தான் இருந்தாங்க. அந்த ஒருமைப்பாடு எப்படி அவங்ககிட்ட இருந்ததுன்னா, கிறிஸ்துவுக்கு அவங்க உண்மையாக இருந்தாங்க, கிறிஸ்து அவர்களுக்கு வெளிப்படுத்திய சத்தியத்துக்கு உண்மையாக இருந்தாங்க. எப்படி பார்த்தால் கிறிஸ்து அவர்களுக்கு வெளிப்படுத்திய சத்தியத்துக்கு அவங்க உண்மையாக இருந்து ஊழியம் செய்திருக்கிறாங்க. அதாவது கிறிஸ்து அவர்களை பயன்படுத்தி பரிசுத்தவான்களுக்கு சத்திய வெளிச்சத்தை கொடுத்திருக்கிறார். இப்படி தான் ஒவ்வொரு நட்சத்திர அங்கத்தினர்களும் அவங்களுக்கு கிடைத்த வெளிச்சத்தை பயன்படுத்தி அவர்கள் வளர்ச்சியடைந்து அவங்க அந்த சத்தியத்தை சரியாக புரிந்து கொண்டு மற்றவர்களுக்கும் அந்த சத்திய வெளிச்சத்தை கொடுத்து ஊழியம் செய்திருக்கிறாங்க. அந்த இருண்ட காலகட்டத்தில் ஒவ்வொரு நட்சத்திர அங்கத்தினர்களும் அவர்களால் எவ்வளவு சத்தியங்களை பெற்றுக்கொள்ள முடிந்ததோ, எவ்வளவு புரிந்து கொள்ள முடிந்ததோ அதை பெற்றுக்கொண்டு நமக்கு அந்த வெளிச்சத்தை கொடுத்தார்கள். ஆனால் அந்த காலகட்டத்தில், அந்த இருண்ட காலகட்டத்தில் இந்த ஸ்டார் மெம்பருக்கும் கூட அவர்களுக்கு அந்த காலத்தில் எவ்வளவு சத்தியம் வெளிப்பட்டதோ அவ்வளவு தான் கிடைத்தது. ஒருத்தருக்கு ஒரு சத்தியம் கிடைச்சிருக்கோம், இன்னொருத்தருக்கு இன்னொரு சத்தியம் கிடைத்திருக்கும்.
எல்லா பரிசுத்தவான்களுக்கும் எல்லா சத்தியமும் எல்லா சத்தியத்தை பற்றிய தெளிவும் அந்த இருண்ட காலகட்டத்தில் கிடைக்கவில்லை. அந்த அளவுக்கு அவர்கள் சத்தியம் கிடைக்காத பஞ்ச காலத்தில் இருந்தாங்க. ஆனாலும் கிறிஸ்து அந்தந்த காலகட்டத்திற்கான சத்தியங்களை இந்த ரீஃபார்மர்ஸ் மூலமாக வெளிப்படுத்தி கொண்டே இருந்தார். இவர்களையெல்லாம் கொலை செய்தும் கூட சத்தியத்தை அவர்களால் தடுக்க முடியல. அப்படி சத்தியத்துக்காக அவ்வளோ உறுதியாக நின்றுருக்காங்க. எந்த பாரபட்சமும் இல்லாமல் சத்தியத்துக்காக உறுதியாக நின்றவர்களை பயன்படுத்தி கிறிஸ்து தொடர்ச்சியாக சத்தியங்களை வெளிப்படுத்தி இன்றைக்கு 7ஆம் சபை காலகட்டத்தில் தேவனுடைய திட்டத்தை பற்றிய எல்லா சத்தியங்களும் கோர்வையாக வெளிப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு இவ்வளோ வெளிச்சம் பிரகாசிக்கிறதுனால சத்திய சகோதரர்களுக்கு மத்தியில் எந்த தப்பறைகளோ அல்லது சத்தியத்தில் எந்த முரண்பாடுகளோ இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. அதனால் சத்தியத்தை தேடக்கூடிய அந்த வாஞ்சை இருந்தால் போதும் சத்தியம் கிடைக்கும். தேவனுக்கேற்ற இருதயம் இருந்தால் போதும் சத்தியங்களை புரிந்து கொள்ள முடியும். கிறிஸ்துவின் சாயலில் வளர்ச்சியடைய இந்த சத்தியங்களை எல்லாம் மிக சரியாக புரிந்து கொள்ளவும் முடியும். அதனால தான் வித்தியாசங்கள் இருக்குது. ஒருத்தர் ஆவின் கனிகளில் வளர்ந்துருப்பாங்க, கிறிஸ்துவின் சாயலில் வளர்ந்துருப்பார்கள். அப்போ அவர்களுக்கு இந்த சத்தியங்களை எல்லாம் சரியாக புரிந்து கொள்ளக்கூடிய அந்த ஸ்பிரிட் இருக்கும். இருதய நிலை சரியில்லாதவர்கள் தப்பறைகளில் விழுந்துருவாங்க. அன்றைக்கு அந்த இருண்ட காலகட்டத்தில் தப்பறைகளில் இருந்தவங்க அவர்களே தேவனுடைய பிள்ளைகள், நாங்கள் பரிசுத்தவான்கள் சொல்லிக்கிட்டு உண்மையான பரிசுத்தவான்களை கொலை செய்தார்கள். ஆனால் இன்றைக்கு அந்த உண்மையான பரிசுத்தவான்கள் உன்னதமான நிலையில் மகிமையில் இருக்கிறாங்க. தேவனுடைய அரசாங்கம் பூமியில் ஏற்படுத்தப்பட்ட பிறகு இவர்களை கொலை செய்தவர்கள் வெட்கப்பட்டு அன்றைக்கு வந்து இவர்களை பணிந்து கொள்வார்கள் என்று இயேசு கிறிஸ்து சொல்கிறார். திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அதை ஒருவனும் பூட்டமாட்டான். இதோ யூதர் அல்லாதிருந்தும் தங்களை யூதரென்று பொய் சொல்லுகிறவர்களாகிய சாத்தானுடைய கூட்டத்தாரில் சிலரை உனக்கு கொடுப்பேன். இதோ அவர்கள் உன் பாதங்களுக்கு முன்பாக வந்து பணிந்து நான் உன்மேல் அன்பாயிருக்கிறதை அறிந்து கொள்ளும்படி செய்வேன். இந்த சத்திய வெளிச்சத்தையும் குணாம்சத்தில் வளர்ச்சியடைவதற்கு தேவையான சத்தியங்களையும் கொடுக்கிற பிதாவாகிய யாவே தேவனுக்கும் நம்முடைய இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவுக்கும் மகிமையும் கனமும் உண்டாவதாக. ஆமேன்.